எல்லோருக்கும் வணக்கம். நாங்க இன்றைக்கு சோலார் பிவி இன்வெர்ட்டர்ஸ் பத்தி பார்ப்போம். அப்ப முதலாவது இன்வெர்ட்டர் எடுக்கைக்க முதலாவது கொஸ்டின் வந்து ஏன் வந்து நாங்க இன்வெர்ட்டரை சோலார் பிவி சிஸ்டத்தில் யூஸ் பண்ணணும். இப்போ ஏன் யூஸ் பண்ணணும்னா இப்போ சோலார் மொடியூல்ஸ் வந்து டிசி கரண்ட் டிரெக்ட் கரண்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ எங்களோட ஹவுஸுக்கு நாங்கள் வந்து ஏசி கரண்ட் தான் யூஸ் பண்ணுறோம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் யூஸ் பண்ணுறோம். அப்போ எங்களோட ஹவுஸ் கன்சம்ஷன் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட், சோலார் மொடியூல் ப்ரொடியூஸ் பண்ணுற டிசி கரண்ட் டிரெக்ட் கரண்ட். ஸோ இந்த டிரெக்ட் கரண்ட்டை ஆல்டர்னேட்டிங் கரண்டாக மாற்றணும். அந்த மாத்திர வேலையை தான் இந்த இன்வெர்ட்டர் செய்யுது. அப்போ இன்வெர்ட்டர் யூஸ் டு கன்வெர்ட் டிரெக்ட் கரண்ட் இன்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அப்போ அதால் இதை யூஸ் பண்ணோம். இப்போ நாங்கள் ஏசிக்கு இல்லாமல் டிசியிலேயே சில இப்போ நியூ ரிசர்ச்சஸ் கோயிங் ஆன். இப்போ வந்து எங்களோட வீட்டில் உள்ள அப்ளையன்சஸ் வந்து நிறைய அப்ளையன்சஸ் ஏசியிலே ஒர்க் பண்ணும். இப்போ டிவி, தி எல்இடி லைட்ஸ் அண்டு சார்ஜர்ஸ் எல்லாமே வந்து மொபைல் சார்ஜர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து டிசி கரண்டில் வேலை செய்யும். அப்படி இருக்க நாங்கள் டிசி கரண்ட்லேயே நாங்கள் வந்து எங்களோட ஹவுஸ் இந்த கன்சம்ஷனை வச்சிருப்போமா இருந்தால் எங்களுக்கு இந்த இன்வெர்ட்டர் தேவையில்லை. ஆனால் எங்கே சிக்கல் வரும்னா எங்கள் வீட்டில் உள்ள வாட்டர் பம்ப் மோட்டார் அது ஏசி கரண்ட்லாம் வேலை செய்யும். நிறைய சில அப்ளையன்சஸ் வந்து ஏசி கரண்ட்லாம் வேலை செய்யும். அப்போ இப்போ வரைக்கும் எங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் 95% ஆஃப் த ஹவுசஸ் வந்து நாங்கள் ஏசி கரண்ட்லாம் ரன் பண்ணுறோம். இப்போ ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டால் ஒட்டுமொத்த எல்லா ஹவுசஸ் வந்து ஏசி கரண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்லாம் ரன் பண்ணுது. அப்போ அதால் வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஓகே, இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் இன்வெர்ட்டர்ன்ற பார்ப்போம். இப்போ இன்வெர்ட்டர் வந்து இப்போ நாங்கள் இன்வெர்ட்டர்ன்ற பர்பஸ் சொல்லிட்டோம், அதை எம்பசைஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஆப்ஷனல். நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டரும் சார்ஜரும் தான் வச்சிருக்க போகிறீங்க, அதை தான் அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு சோலார் பேனல்ஸாக இருந்தால் நீங்கள் இன்வெர்ட்டர் தேவையில்லை. நீங்கள் ஒரு சின்ன குடிசையோ ஒன்றில் இருக்கிறீங்க, ஒரு சின்ன ஒரு டென்ட்டில் இருக்கீங்க, உங்களோட சார்ஜ் பண்ணுற மட்டும்தான் சோலார் பேனல் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை, டிரெக்ட் கரண்ட்டை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கான தான் நான் இதை இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணான். இப்போ வந்து டைப் ஆஃப் இன்வெர்ட்டர் பார்ப்போம். இப்போ இன்வெர்ட்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர், மைக்ரோ இன்வெர்ட்டர், பவர் ஆப்டிமைசர் 3 டைப் இருக்குது. இப்போ எல்லாரும் இன்வெர்ட்டர் பேர் தெரிஞ்சிருக்கும், இந்த டைப்ஸை பற்றி தெரிஞ்சிருக்காது. அப்போ டைப்ஸும் உங்களுக்கு தெரியணும், ஏன் இந்த இன்வெர்ட்டர்ஸ் டைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்ன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்போ முதலாவது ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர்ஸ்னு பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர்ஸ்ன்றதை இந்த ஸ்ட்ரிங்ன்றதை பற்றி ப்ளீஸ் தயவு செய்து இந்த பழைய வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ன்றது என்ன மீனிங்ன்றது தெரியும். ஸ்ட்ரிங்ன்ற சீரிஸ் கனெக்டட் மொடியூல்ஸ். அப்போ சீரிஸ் கனெக்டட் மொடியூல்ன்றா நாங்கள் எப்பயுமே விளங்கப்படுத்த சொல்கிறோன்னா இந்த இது வாட்டர் ஃப்ளோ மாதிரி யோசிக்கலாம். அப்போ சீரிஸ் கனெக்டட் மொடியூலில் அந்த கரண்ட் வந்து எல்லா மொடியூலும் ஒரே கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அந்த கரண்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஒரு மொடியூல் வந்து ஷேடிங் இஷ்யூவால் குறைய கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணால் எங்களுக்கு வர்ற டோட்டல் அவுட்புட்னும் குறைவாக தான் கரண்ட் வந்து குறைவாக தான் கிடைக்கும். அப்போ அது வந்து ஸ்ட்ரிங்ன்ற இந்த எக்ஸ்பிளனேஷன். அப்போ இங்கே என்ன சொல்கிறோம்னா இந்த லார்ஜ் சைஸ் சிஸ்டம் போய்க்கு 20 கிலோவாட்ஸ்க்கு மேலே உள்ள சிஸ்டம் 30 கிலோ 30 கிலோவாட்ஸ் 40 கிலோவாட்ஸ் 50 கிலோவாட்ஸ் இல்லை 100 கிலோவாட்ஸ் 1 மெகாவாட் சிஸ்டம் சோலார் பிவி சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்க நாங்கள் நிறைய ஸ்ட்ரிங்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்போம். அதாவது இந்த ஸ்ட்ரிங்ஸ்ன்றது எல்லா மொடியூலையும் சீரிஸாக கனெக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து கொண்டாந்து திருப்பி பேரலாக கனெக்ட் பண்ணுவோம். அது பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பேரலாக கனெக்ட் பண்ணால் எங்களுக்கு டோட்டல் அவுட்புட் வரும். அப்போ இது யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்து தான் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ 3 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது, 3 ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து பார்ப்போம். இதில் இந்த பிக்சரில் இப்போ லார்ஜ் சைஸ் இப்போ 500 கிலோவாட் சிஸ்டம் இந்த மாதிரி சைஸில் இப்போ சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர்ஸ் அப்போ நீங்கள் பார்க்கலாம், ரியலைஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எல்லாமே ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர்ஸ். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் செப்பரேட்டாக இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ்னா இப்போ வந்து பெரிய லேண்ட் மவுண்டட் சோலார் பிவி சிஸ்டத்தில் நிறைய 1 ஏக்கர் 2 ஏக்கர்ஸ் லேண்டை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒவ்வொரு என்டையர் ஏரியாவையும் ஒரு இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ணிக்க என்ன பிரச்சனை வரும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இஷ்யூ வரைக்க உங்களுக்கு டோட்டல் அவுட்புட் வந்து இல்லாமல் போகலாம், அதாவது டோட்டல் அவுட்புட் குறையலாம். அப்போ நாங்கள் இந்த ஒவ்வொரு ஏரியாவையும் பிரித்து ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சுருக்கேக்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீ விழுது, இல்லை வந்து ட்ரீ வந்து ஃபால் ஆகுது, இல்லை ஒரு அனிமல் உள்ள போகிறதாலங்கிற பேனல்ஸில் ஏதாவது டேமேஜ் வந்து ஒரு இம்பேக்ட் வருதுன்னா அது ஒரு போர்ஷன் ஒரு ஜோனுக்கு மட்டும்தான் நடக்கும். அப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஜோன் யோசிச்சுக்கொள்ளலாம். இப்போ ஒரு ஜோனாக பிரித்து அந்த ஜோனுக்கு ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி யோசிச்சுக்கலாம். இது வந்து எல்லா இதுகள்லையும் நாங்கள் வந்து இந்த ஒரு டிவைட் பண்ணி யூஸ் பண்ணுவோம் தானே. அப்போ அந்த மாதிரி இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர்ஸ் இப்படி தான் இந்த பிக்சரில் பார்க்கலாம்.
அப்போ அடுத்த விஷயத்துக்கு போனால் மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ். அப்போ மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் போனோம்னா மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் என்னன்னா ஒவ்வொரு மாடியூலுக்கும் அட்டாச் பண்ணி ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்போ அதான் மைக்ரோ இன்வெர்ட்டர். இப்போ மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம்னா இப்போ மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் வந்து இப்போ ஈவன் சின்ன சைஸ் ஆஃப் 1 கிலோவாட் பேனல் எங்களோட ரூஃபில் உள்ள 1 கிலோவாட் பேனலுக்கு கூட மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஏன் இதை யூஸ் பண்ணுறோம்னா இது வந்து இப்போ எங்களோட மாடியூல் சோலார் பிவி மாடியூல் வந்து அடிக்கடி ஷேடிங் அதில் எஃபெக்ட் ஆகுது. அதில் வந்து வேறு ஏதாவது ஒப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. இப்போ சில இடத்துல ஃப்ளைட்டோ ஏதாவது ஃப்ளைட்டு இல்லை வேறு ஏதாவது ஒப்ஜெக்ட் வைப்போம் நியரஸ்ட் ரூஃபுக்கு அடிக்கடி மூவ் ஆகுதுன்றேக்க கூட சோலார் பேனல்ஸ் வந்து சேதாகும். அப்போ ஷேடிங் இஷ்யூ இருக்குமா இருந்தால் இல்லை பக்கத்தில் உள்ள பில்டிங்ஸ் எல்லாம் வந்து வேறு அது ட்ரீ பிரான்ச்சஸ் ஆடிக்கொண்டிருக்கும். அப்போ இப்படி இருக்கேக்க இங்கே வந்து நீங்கள் ஒரு 5 மாடியூல் இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னா 5 மாடியூல்லையும் உங்களோட இம்பேக்ட் வந்து மாறி மாறி வரும். ஒவ்வொரு மாடியூலும் ஒவ்வொரு காலமாக ஒரு ஃபர்ஸ்ட் மாடியூல் இம்பேக்ட் ஆகிட்டுன்னா ஈவினிங் டைமில் மற்ற மாடியூல் பாதிக்கப்படலாம். அப்போ இந்த மாதிரி இடங்களில் எங்களுக்கு ஒவ்வொரு மாடியூலையும் தனித்தனியாக டேக் கேர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ எங்கெங்கே ஒவ்வொரு மொடியூலையும் தனித்தனியாக டேக் கேர் பண்ண வேண்டிய தேவை இருக்கோ அங்கே வந்து மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்க ஒவ்வொரு மொடியூல்லேருந்து வர்ற சோலார் பேனல்ஸ்லேருந்து அவுட்புட்டையும் உடனடியாக அதை வந்து ஏசியாக மாற்றிடும். அப்போ உடனடியாக ஏசியாக மாற்றினோன்னா எங்களுக்கு வர்ற அவுட்புட் வந்து எங்களுக்கு இம்பேக்ட் ஆகாது. இப்போ மற்ற சிஸ்டத்தில் அங்கே எல்லா மொடியூலையும் சோலார் பிவி மொடியூல்ஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி கொண்டு வந்து அங்கால வந்து மாற்றிக்க எங்களுக்கு வித்தியாசம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு சோலார் பிவி பேனல்ஸுக்கும் ஒரு இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ உடனடியாக இது வந்து ஏசி இந்தியில் வந்து ஏசியாக வந்துடும். இந்த கரண்ட் வந்து ஏசி கரண்ட். அப்போ இமீடியட்டாக எல்லாமே வந்து ஏசி கரண்டாக மாற்றப்பட்டுரும். அப்போ ஏசி கரண்டாக மாற்றுறால எங்களுக்கு இதில் ஏதாவது ஷேடிங் இஷ்யூ வந்தால் கூட இது வந்து இம்பேக்ட். இப்போ என்ன ஆக்சுவல் மீனிங்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனல் வந்து ஷேட் ஆகிட்டு பார்சியலி ஷேட் ஆகிட்டுண்டா எங்களுக்கு இந்த பேனலால் வர்ற அவுட்புட் மட்டும்தான் பிரச்சனை வர முடியும். இந்த வர்ற டோட்டல் அவுட்புட்டுக்கு பெரிய பாதிப்பு வராது. இதுதான் டோட்டல் அவுட்புட். ஆனால் இதையே நாங்கள் ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்க, அதாவது அதில் வந்து ஒரு சென்ட்ரல் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிக்க இப்போ வேறு டோட்டல் கரண்ட்டுக்கு பிரச்சனை வரும். அப்போ இது வந்து என்னமோ டயக்ராம் மைக்ரோ இன்வெர்ட்டர் எப்படி இருக்குமென்று பார்க்கலாம். இப்போ மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் வந்து இந்த முந்தி ஏர்லி டேஸில் 10 இயர்ஸுக்கு முதல் நிறைய இடங்களில் மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த சோலார் பிவி சிஸ்டம் வந்து ஏர்லி ஸ்டேஜில் இருக்க நிறைய இஷ்யூஸ் வந்து பேனல் வந்து என்கவுண்டர். இப்போ சோலார் பேனல்ஸ் வந்து நல்ல குட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் கிடைச்சால இந்த மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் யூசேஜ் குறைஞ்சிட்டு, ஆனால் இஷ்யூ இருக்கிற இடங்களில் நிறைய இஷ்யூ நடக்கும், அதாவது ஷேடிங் நடக்கும்ன்ற இடங்களில் மைக்ரோ இப்போ இந்த பிக்சரில் பார்த்தா இந்த மாடியூல் வந்து இந்த மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. இது ஒவ்வொரு மாடியூலுக்கும் செப்பரேட்டாக அடுத்த இந்த மைக்ரோ இன்வெர்ட்டர் வந்து அடுத்த மாடியூலுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, அப்படி கனெக்ட் பண்ணுறேன். அப்போ சில இடங்களில் மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ் வந்து பிஹைண்ட் மாடியூல் யூஸ் பண்ணும். இது மாடியூலோட அட்டாச் பண்ணியிருக்கு இந்த மைக்ரோ இன்வெர்ட்டர். இப்போ இந்த மைக்ரோ இன்வெர்ட்டர் அட்டாச் பண்ணியிருக்கு. அப்போ இதுதான் இந்த மைக்ரோ இன்வெர்ட்டர். இப்போ மைக்ரோ இன்வெர்ட்டர் வந்து இது இங்கே அட்டாச் பண்ணியிருக்கு இதோட. அப்போ மைக்ரோ இன்வெர்ட்டர்ஸ்ன்ற பியூட்டி என்னடா வந்து அது வந்து உங்களோட ஒவ்வொரு மாடியூலையும் டேக் கேர் வேணும். ஆனால் என்ன பிரச்சனைண்டா மைக்ரோ இன்வெர்ட்டர் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ஒவ்வொரு மாடியூலுக்கும் நீங்கள் ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒரு இன்வெர்ட்டர் பை பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க காஸ்ட் வந்து வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதால் வந்து சில நேரம் இந்த ஆப்ஷனை விட்டுட்டு வேறு ஆப்ஷனுக்கு போவோம். அப்போ இங்கே வந்து ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர், ஒரு இன்வெர்ட்டர் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிங்குக்கு ஃபுல்லாக ஒரு இன்வெர்ட்டர். இது மைக்ரோ இன்வெர்ட்டர், ஒவ்வொரு மாடியூலுக்கும் இன்வெர்ட்டர். ஓகே, இது 2 வித்தியாசம். அப்போ இது வந்து விஷயம் சிம்பிளாக உங்களுக்கு விளங்கிட்டு, இப்போ நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸை சொல்கிறேன், இப்போ ஒரு சிஸ்டத்தை பார்க்கிங்க இந்த இன்வெர்ட்டரை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லணும் இது மைக்ரோ இன்வெர்ட்டரா, ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரா அல்ல சென்ட்ரல் இன்வெர்ட்டரான்னு. அப்போ இது வந்து அதான் இந்த எங்கள்கிட்ட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ வந்து நியூ மாடர்ன் வே ஆஃப் எஜுகேஷனில் நாங்கள் வந்து குயிக்காக ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும் என்ன விஷயம், என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ அதான் வந்து இப்போ மைக்ரோ இன்வெர்ட்டர்ன்றா நீங்கள் வந்து அதுண்ட இன்டர்னல் ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்கள் விளங்கப்படுத்த தேவையில்லை. எப்படி ஒர்க் பண்ணுது, அதுண்ட எலக்ட்ரானிக்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் அது வந்து எலக்ட்ரானிக் படிக்கிறார்கள் அதை பார்த்துக்கொள்ளுவீங்க. ஆனால் நாங்கள் வந்து பேசிக்காக அது என்னத்துக்கு ஃபங்க்ஷன், இப்போ சோலார் பிவியில் வேலை செய்வீங்கன்னா அது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம், எப்படி ஒர்க் பண்ணுது, அதால் என்ன நன்மை, அதை எப்பப்போ நாங்கள் யூஸ் பண்ணணும், இவ்வளோ விஷயம் இருந்தால் காணும். ஓகே, இப்போ இது வந்து ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர், இது மைக்ரோ இன்வெர்ட்டர். ஓகே, இது ரெண்டும் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு விஷயம் இருக்குது, பவர் ஆப்டிமைசர். இப்போ இது வந்து
இன்வெர்ட்டர் கேட்டகரியில் வேறு அதான் நான் பவர் ஆப்டிமைசர் இன் காம்பினேஷன் வித் இன்வெர்ட்டர்னா நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் இதை வந்து இந்த கேட்டகரியில் போடுறோம். பவர் ஆப்டிமைசர்ன்றது ஆக்சுவலி இந்த ஆப்டிமைஸ் பண்ணும் என்ன, இது வந்து ஒரு பேசிக்கலியே டிசி கன்வெர்ட்டர். அப்போ எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சாகிறது டிசி கன்வெர்ட்டர்ன்றது என்ன செய்யும்னா டிசி கரண்ட்டை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு தேவையான டிசி கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது சோலார் பிவியில் இந்த டிசி கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், சில நேரத்தில் ரெடியூஸ் பண்ணியும் கொடுக்கும். அதாவது தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். டிசியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ டிசியை கன்வெர்ட் பண்ணுறன்றது டிசி கரண்ட்டை தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்குறான். இது டிசி கன்வெர்ட். அப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷனை தான் இந்த பவர் ஆப்டிமைசர் பண்ணுது. அப்போ இது பவர் ஆப்டிமைசர் என்ன செய்யுதுன்னா, இப்போ இதை ரீட் பண்ணால் உங்களுக்கு வழி வழங்கும். Is a optimizes electronic device housed in small. Okay, they ensure each panel's array producing power at its maximum point. Okay, நாங்கள் இந்த IV curveல போய் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து அந்த IV curve அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த IV curveல நாங்கள் வந்து இப்போ சொல்லுவோம் வந்து மேக்ஸிமம் கரண்ட்டும் மேக்ஸிமம் வோல்டேஜும் கிடைக்கும். அப்போண்டா மேக்ஸிமம் பவர் கிடைக்கும் போது மேக்ஸிமம் பவர் பாயிண்டில் வந்து தான் எங்களுக்கு இந்த மேக்ஸிமம் கரண்ட்டும் வோல்டேஜ் கிடைக்கும். அப்போ இந்த மேக்ஸிமம் பவர் பாயிண்ட்டை ட்ராக் பண்ணி அதான் MPPT சார்ஜ் கண்ட்ரோல்ன்ற அதை ட்ராக் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் எடுத்துக்கொள்ளணும். அப்போ இந்த பவர் ஆப்டிமைசர் இஸ் ஒர்க் இன் கன்ஜங்ஷன் வித் சென்ட்ரல் ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர். இது வந்து காம்பினேஷன் வித் இன்வெர்ட்டரோட சேர்ந்து வேலை செய்யும். இப்போ இந்த பார்ஷியல் ஷேடிங் நடக்கும் இந்த கரண்ட் வந்து குறையும் தானே. அப்போ அந்த குறைக்க அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இந்த அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, அப்போ ஓரியன்டேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து இது ஹெல்ப் பண்ணும். இப்போ சிம்பிளாக நீங்கள் யோசிச்சு சொன்னால் என்ன செய்யணும்னா இது வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். எவ்வளவு டிசி கரண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து மாற்றி கொடுக்குறான் இது பவர் ஆப்டிமைசர். அப்போ இதில் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதில் பவர் ஆப்டிமைசர் இதான் வந்து பவர் ஆப்டிமைசர். இது பவர் ஆப்டிமைசர் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒவ்வொரு பேனல்லையும் இப்போ இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்டிமைசர் வேறு அவுட்புட்டை கொண்டு வந்து சென்ட்ரல் இன்வெர்ட்டருக்கு ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டருக்கோ இல்லை சென்ட்ரல் இன்வெர்ட்டர் கொடுப்போம். இவை என்ன ஆப்டிமைசர் என்ன செய்ய போகுதுண்டா, இந்த இன்வெர்ட்டருக்கு என்ன கரண்ட் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்வெர்ட்டர் வந்து 10 MVA கரண்ட் தான் இப்போ கிடைக்குது. அதாவது இந்த மொடியூல்லேருந்து 10 MVA கிடைக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து 10 MVA கிடைக்குது. எந்தக்க இதுலேருந்து 9 MVA தான் கிடைக்குதுண்டா, 9 MVA தான் கிடைக்குதுண்டா. இதை 10 ஆக்கி கொடுக்குற வேலையை இது 9 தான் கிடைக்குது, ஆனால் எல்லாத்துலேயும் 10 கிடைக்குதுண்டக்க எங்களுக்கு இந்த 10 கிடைச்சா நல்லா. ஏன்னா மற்ற மொடியூல்லாம் 10 தந்துடுது, இது மட்டும் 9 கொடுக்குறேன்டா. இந்த ஆப்டிமைசர் வந்து 9 MVA 10 MVA ஆக்குற வேலையை தான் இந்த ஆப்டிமைசர் செய்ய போகுது. அப்போ இதில் இருந்து வேறு அவுட்புட் வந்து இப்போ வந்து 10 இதில் வரும். அப்போ ஆப்டிமைசர் வந்து இல்லைண்டா இது என்ன செய்யும்டா எல்லாத்தையும் 9 MVA கொடுக்கும். இல்லை குறைச்சி எல்லாத்தையும் 9 MVA கொடுக்க எங்களுக்கு வர்ற அவுட்புட் வந்து ஈஸியாக வரும். அப்போ சீரியஸாக இருக்கு, நான் சொல்கிற சீரியஸாக இருக்க எங்களுக்கு எல்லாமே வந்து ஒரே கரண்டாக இருக்கணும். அப்போ இந்த விஷயத்தை தான் அந்த ஆப்டிமைசர் வந்து பவர் ஆப்டிமைசர் வந்து இட்ஸ் ஆப்டிமைசஸ் தி அவுட்புட். இந்த வோல்டேஜையும் கரண்ட்டையும் மாற்றுற தன்மை வந்து இந்த பவர் ஆப்டிமைசர்ஸ் இருக்குது. ஏன் இது மாற்றுதுன்னா எங்களுக்கு வர்ற அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அதான் இந்த ஆப்டிமைசர் செய்யுது. அப்போ இந்த வீடியோவில் சம்மரிக்கு வந்துட்டோம். சம்மரி என்னன்னா இப்போ இன்வெர்ட்டரை ஏன் யூஸ் பண்ணுறோம்ன்றதை சொன்ன முதலாவது அதில் எல்லா மக்களுக்கும் தெரியும் டிசி கரண்ட் ஏசி கரண்டாக மாற்றணும். ஏன் டிசி கரண்ட் ஏசி கரண்டாக மாற்றணும்னா நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறது ஏசி கரண்ட் அல்டர்னேட்டிங் கரண்ட். அப்போ அதுக்காண்டி நாங்கள் இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ரெண்டாவது சொன்னோம் என்னென்ன டைப் ஆஃப் இன்வெர்ட்டர் வந்து அது 3 டைப்: ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர், மைக்ரோ இன்வெர்ட்டர், பவர் ஆப்டிமைசர். இப்போ நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியக்கூடிய சான்ஸ் இருக்குது. இப்போ ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் வந்து பெரிய லார்ஜ் சைஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் 100 kW இல்லை 1 MW ப்ராஜெக்டில் ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் நிறைய இன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணிப்போம். அப்போ நீங்கள் வந்து சைட் விசிட் போய் கேட்கலாம் ஏன் வந்து நிறைய இன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு. அவே சொல்லுவீங்கன்னா இது ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர். அப்போ அது ஒவ்வொரு ஏரியாவாக நாங்கள் பிரிக்கிறோம். அந்த 1 MW சிஸ்டத்தை ஒவ்வொரு ஏரியாவை ஜோனாக பிரிச்சுட்டு அந்த ஒவ்வொரு ஜோனையும் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதோட அட்வான்டேஜ் என்னென்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஜோனில் இப்போ ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு, இல்லை வந்து ட்ரீ விழுந்து ஃபால் ஆகியோ இல்லை வந்து சேரிங் நடந்து ஏதோ இஷ்யூ வந்தால் அவங்களுக்கு டோட்டல் அவுட்புட் வந்து பாதிக்கப்படாது, ஏன்னா கொஞ்சம் அவுட்புட் தான் பாதிக்கப்படும். அப்போ இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர். அடுத்து வந்து மைக்ரோ இன்வெர்ட்டருக்கு போனால் மைக்ரோ இன்வெர்ட்டர் ஏன்னு சொன்னோம்னா இப்போ வந்து மைக்ரோ இன்வெர்ட்டர் வந்து எங்கெங்கே அடிக்கடி சேரிங் நடக்குது, அடிக்கடி இன்டர்மிட்டன்ட் ப்ராப்ளம் நடக்குன்றக்க ஒவ்வொரு பேனலையும் நாங்கள் வந்து சோலார் பேனலையும் டேக் கேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை உடனடியாக அதில் கிடைக்கிற அவுட்புட்டை உடனடியாக நாங்கள் வந்து ஏசியாக மாற்ற வேண்டியதாக இருக்குது.
அப்படி மாற்றுற வேலையை தான் இந்த மைக்ரோ இன்வெர்ட்டர் செய்யுது. ஆனால் மைக்ரோ இன்வெர்ட்டர் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். ஏன்னா ஒவ்வொரு பேனலுக்கும் நாங்கள் வந்து ஒரு இன்வெர்ட்டரை போடுறோம்ன்றது வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். அப்போ அது வந்து இப்போத்த இன்ஸ்டாலேஷனில் அது வெரி குறைவு, ரேர் கேசஸ், குறையாக தான் யூஸ் பண்ணினேன். அடுத்த ஆப்ஷன் போனால், அப்போ இது வெரி எக்ஸ்பென்சிவ்ன்றபடியே அடுத்த ஆப்ஷன் வந்து இது வந்து பவர் ஆப்டிமைசர் ப்ளஸ் இன்வெர்ட்டர். அதாவது அது இந்த ஆப்ஷன். அந்த பவர் ஆப்டிமைசர் வந்து இந்த ஒவ்வொரு பேனலையும் டேக் கேர் பண்ணுற வேலையை செய்திடும். அது செய்து அது பவர் இன்வெர்ட்டருக்கு அனுப்பிடும். அப்போ இன்வெர்ட்டர் என்ன கரண்டில் ஒர்க் பண்ணால் பெட்டர் அவுட்புட் கிடைக்குமோ அதை அனுப்பும். இதுதான் இந்த லாஸ்ட் ஆப்ஷன், என்ன பவர் ஆப்டிமைசர் ப்ளஸ் இன்வெர்ட்டர். ஸோ இந்த வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி டிஸ்கஷன், எங்களோட சேனல் நோக்கம் வந்து ஒரு டெக்னிக்கல் விஷயத்தை ஒரு 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 கதை சொல்கிற மாதிரி, ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அதை விளங்கப்படுத்துகிறோம். இதில் வந்து நிறைய ஈக்குவேஷனோ காம்ப்ளிகேட்டட் தியரிஸோ நாங்கள் சொல்ல மாட்டோம். இப்போ ஒரு சோலார் கம்பெனியில் வேலை செய்கிற ஆட்களுக்கு என்னென்ன தெரிய வேணுமோ அதை கொடுக்குறோம் இந்த வீடியோட நோக்கம். தேங்க்யூ வெரி மச்.